ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாக உள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக வருகின்ற 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆலய தரிசனம் செய்ய ஆலய யாத்திரை மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த ஆலய தரிசனத்தில் நம்ம என்னென்ன ஆலயங்கள்லாம் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். அதாவது நம்மளோட பயண திட்டங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் வருகின்ற 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்துக்கு வந்துடணும். காலையில் 6 மணிக்கு மேலே திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து வேன் மூலமாக இந்த யாத்திரையை தொடங்க இருக்கின்றது. இந்த யாத்திரையில் 10 ஆலயங்களை நம்ம தரிசனம் செய்கிறோம். திருச்சி ரயில் நிலையத்திலேருந்து நம்ம நேராக கிளம்பி ஸ்ரீரங்கம் சென்று அங்கே காலை உணவு எடுத்துக்கிறோம். இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, மாலையில் காப்பி அல்லது தேநீர் வழங்கப்படும். குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் வழங்கப்படும். இந்த ஆன்மீக யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற அந்த ஜிபே எண்ணில் ரூ. 2000 யாத்திரைக்கான கட்டணத்தை செலுத்தி தங்களுக்கான இருக்கையை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னும் சில இடங்களே உள்ளது. அருமையான கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அகஸ்தியர் விஜயத்தில் கூறியுள்ள இந்த ஆலயங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பயணிப்போம். இப்போ இந்த யாத்திரையில் நம்ம என்னென்ன ஆலயங்கள்லாம் தரிசனம் செய்கிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து காலையில் 6 மணிக்கு கிளம்பி நம்ம ஸ்ரீரங்கம் சென்று காலை உணவு எடுத்துக்கொண்ட பிறகு நம்ம நேரடியாக முதல்ல நம்ம என்ன ஆலயம் தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். காலையில் முதல் ஆலயமாக திருப்பைஞ்சலியில் அருள் பாலிக்கக்கூடிய நீலிவனேஸ்வரர் ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ண இருக்கின்றோம். இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது யமபயம் நீங்கும். இந்த தலம் நீலிவனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஒரே நாளில் 4 வனங்களை தரிசனம் செய்கிறது சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் மனிதர்களுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளையும் வழங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் நீலிவனம் என்று அழைக்கக்கூடிய திருப்பைஞ்சலி ஆலயத்திலேருந்து நம்மளோட தரிசனத்தை தொடங்குகிறோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்தில் கூட்டம் மிகுந்து காணப்படும். அதனால் இந்த ஆலயத்தில் நம்ம தரிசனம் மட்டும் தான் செய்கிறோம். அர்ச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த ஆலயத்தில் பரிகார அர்ச்சனைன்னு செய்யப்படும். அதற்கு 3 மணி நேரத்துக்கு மேலே நேரமாகும். நம்ம ஆன்மீக யாத்திரை மட்டும் வர்றதுனால இந்த தலத்தை தரிசனம் மட்டும் செய்துக்கிறோம். திருப்பைஞ்சலி தலத்தை தரிசனம் செய்த பிறகு 2வது வனமாக புஷ்பவனம் என்று அழைக்கக்கூடிய சுனைபுகழ் நல்லூர் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ணுறோம். இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு சித்திக்கும். சுனைபுகழ் நல்லூரை தரிசனம் செய்த பிறகு 3வதாக கடம்பவனம் என்று அழைக்கக்கூடிய தொடையூரில் அருள் பாலிக்கக்கூடிய விஷமங்களேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ணுறோம். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மூட்டு வலி நீங்கிறதுக்காக விசேஷமான தைலம் பிரசாதமாக வழங்கப்படும். இந்த தைலம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஆலயத்தில் இதற்கான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உடலில் ஏற்படக்கூடிய விஷ கிருமிகளை நீக்கக்கூடிய தலமாக கடம்பவனம் என்று அழைக்கக்கூடிய துடையூரில் அருள் பாலிக்கக்கூடிய விஷமங்களேஸ்வரர் ஆலயம் காணப்படுது. துடையூரில் அருள் பாலிக்கக்கூடிய விஷமங்களேஸ்வரரை தரிசனம் செய்த பிறகு 4வது வனமாக வன்னிவனம் என்று அழைக்கக்கூடிய திருவாசியில் அருள் பாலிக்கக்கூடிய மாற்றூரை வரதீஸ்வரர் ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நோய் நிவர்த்தி ஏற்படும். மேலும் இந்த தலத்தில் ஆதிமூல சகசரலிங்கம் அருள் பாலிக்கிறாங்க. நமது தலையெழுத்தையே திருத்தி அமைக்கக்கூடிய ஆதிமூல சகசரலிங்கமாக இந்த தலத்தில் சிவபெருமான் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. மேலும் சர்பத்தின் மீது நடனம் ஆடக்கூடிய நடராஜரும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே திருவாசியில் நம்ம தரிசனம் செய்து முடித்த பிறகு 3 ஆறுகள் இணையக்கூடிய இடத்துல பாதாள லோகத்தோட நுழைவாயிலாக சித்தர்கள் வர்ணிக்கக்கூடிய வாத்தலை தலத்துக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரனையும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள சனீஸ்வரனையும் நம்ம தரிசனம் செய்ய இருக்கின்றோம். வாழ்க்கையில் இழந்த அனைத்தும் மீண்டும் திரும்ப கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. மேலும் இந்த தலத்தில் சனீஸ்வர பகவானும் நரசிம்மரும் எதிரெதிரில் காணப்படுறதுனால சனி தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக வாத்தலை காணப்படுது. இந்த வாத்தலை தலத்தை தரிசனம் செய்த பிறகு ஆமூர் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய ரவீஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணுறோம். சூரிய பகவான் இந்த தலத்தில் வழிபாடு செய்து அளவுக்கு அதிகமாக தான் வெளியிட்ட அந்த வெப்பத்தை குறைத்து கொண்ட தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. மேலும் காலை நேரத்தில் உலகமெங்கும் சூரிய பகவான் எவ்வளோ சூரிய ஒளியை வணங்கணும் அப்படிங்கிற அந்த ஆற்றலை பெற்ற தலமாகவும் இந்த ஆலயம் காணப்படுது. மேலும் இந்த தலம் ஜாதக தோஷ நிவர்த்தி தலமாகவும் காணப்படுது. நம்மளோட தலையெழுத்தே திருந்தி அமையணும் அப்படின்னு ஒரு நல்ல நேரம் வரும் பொழுது தான் இந்த ஆலயத்துக்குள்ளாரே நம்மளால் நுழைய முடியும். இந்த தலத்துக்குள்ளார நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் அது உடனடியாக நிறைவேறும். இதற்கு சூரிய பகவானோட வழிபாடும் சூரிய பகவானுக்கு இறைவன் அருள் புரிந்ததுமே ஒரு உதாரணமாக காணப்படும். இந்த ஆலயத்துக்கு வரப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரரோட பாதத்தில் வச்சு இங்கே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளது தலையெழுத்தே திருத்தி அமைக்கப்படும். அதனால் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் உங்களோட ஜாதக காப்பியை கையில் எடுத்து வாருங்க. இந்த தளத்தில் நம்ம ஜாதகத்தை வைத்து அர்ச்சனை செய்யலாம்.
ஆமூர் ரவீஸ்வரர் ஆலயத்தை வந்து தரிசனம் செய்து முடித்த பிறகு பெருகமணிக்கு சென்று அங்கே வந்து நம்ம மதிய உணவை வந்து எடுத்துக்கிறோம். பெருகமணியில் வந்து மதிய உணவு முடித்த பிறகு பெருகமணியில் அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண இருக்கின்றோம். அகத்தியர் மற்றும் லோபமுத்ராவோட திருமணம் நடைபெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும். பெருகமணி அகத்தீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு ருத்ரகாசி என்று அழைக்கக்கூடிய மங்களம் தலத்துக்கு சென்று அங்கு அருள் பாலிக்கக்கூடிய மங்கை பாகேஸ்வரர் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். சாமிக்கு எதிர்புறமும் அம்பாளுக்கு பின்புறமும் வந்து மயானம் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சித்தர்கள் வந்து இந்த தலத்தை வந்து ருத்ரகாசி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ருத்ரகாசி தலத்தை வந்து நாம் தரிசனம் செய்து முடித்த பிறகு திருத்தலையூர் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுகஜீவன சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசனம் பண்ண இருக்கின்றோம். மேலும் வந்து உலகிலேயே ஐஸ்வர்ய மகாலட்சுமி தோன்றிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் இந்த ஆலயத்தோட முகப்புல பார்த்தோம் அப்படின்னா மிகவும் பழமையான ஒரு ஆலமரம் வந்து காணப்படும். பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் போது தங்களோட ஆயுதங்களை வந்து மறைத்திருந்து வனவாசம் முடிந்ததும் அந்த ஆயுதங்களை வந்து எடுத்து போருக்கு வந்து பயன்படுத்தும் பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களாக அந்த மரத்துக்கு அடியில் இருந்த ஆயுதங்கள் வந்து மாறி இருந்தது. மேலும் திருத்தலையூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி அன்னை குடியிருக்கக்கூடிய அந்த மண்டபம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெகநாத லோகத்து துல்லியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதாவது பூரி தலத்தை தரிசனம் செய்த பலனை வந்து தரக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தோட மண்டபம் வந்து காணப்படுது. ஜெகநாத லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த துகள்களில் ஒரு பகுதியே வந்து இந்த ஆலயத்தோட மண்டபமாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. தலத்தில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது ஜீவன்கள் அனைவரையும் வந்து சுகமாக வைத்திருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய இறைவனோட திருநாமம் சுகஜீவன சுந்தரராஜ பெருமாள் என்றும், இங்கே இருக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் ஐஸ்வர்ய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தாயாரை வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். சப்த ரிஷிகள் வந்து வழிபாடு செய்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய சுகஜீவன சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு இதே திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய சப்த ரிஷீஸ்வரர் ஆலயத்தை வந்து அடுத்ததாக தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ராவணன் மற்றும் சப்த ரிஷிகள் வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் இந்த ஆலயத்தில் யுகம் கடந்த ஒரு மருத மரம் வந்து காணப்படுது. இந்த மருத மரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய முடிச்சுகள் வந்து காணப்படும். இந்த முடிச்சுகள் அனைத்தும் கோடான கோடி பிரம்மாக்கள் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட ஓலைச்சுவடி குறிப்புகள் வந்து காணப்படுது. கோடான கோடி பிரம்மாக்கள் வந்து மருத மரத்தில் உரைகின்ற இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமது தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். இந்த தலத்தில் வந்து அகோர வீரபத்திரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு நமது தலையெழுத்தையே திருத்தி எழுதக்கூடிய திருத்தியமலை வந்து அங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதரையும் தாயினும் நல்லால் அன்னையும் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 படிக்கட்டுகள் மேலே ஏறி சென்று தான் நம்ம வந்து சாமியை வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு வந்து காணப்படும். 30 வருடங்கள் வாழ்ந்தவங்கள் இல்லை, 30 வருடங்கள் வீழ்ந்தவங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எவர் ஒருவர் இந்த ஆலயத்தில் வந்து 30 படிக்கட்டுகள் ஏறி மேலே சென்று சாமி அம்பாவை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட வாக்காக காணப்படுது. மேலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இடர்களையும் நீக்கக்கூடிய அன்னையாக தாயினும் நல்லால் அன்னை வந்து காணப்படுறாங்க. அதே மாதிரி தங்களோட கணவன் வந்து தீய வழியில் செல்கிறான், அல்லது வந்து தங்களோட மகன் வந்து தீய வழியில் செல்கிறான், அல்லது ஏதாவது சாபங்கள் தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அந்த சாபங்கள் மற்றும் தோஷங்கள் நீங்கும். தீய வழியில் செல்லக்கூடிய ஆண்கள் வந்து திருந்தி வாழ அருள் பாலிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தை ஒரு முறை தரிசனம் செய்தாலும் நமது பாவங்கள் தோஷங்கள் சாபங்கள் அனைத்தும் திருத்தி எழுதப்பட்டு நமது தலையெழுத்தே மாறும் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து திருத்தியமலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. திருத்தியமலை தலத்தை தரிசனம் செய்த பிறகு தென் கேதார்நாத் என்று சித்தர்கள் வர்ணிக்கக்கூடிய தின்னகோணம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுயம்பு பசுபதீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வரும். மேலும் வந்து ஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய தலமாகவும் பெண் சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த சுயம்பு பசுபதீஸ்வரர் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் ஆதி காலத்தில் வந்து அம்பாள் வந்து கோவிந்தவல்லி அப்படிங்கிற நாமத்தோடு ஆயிரக்கணக்கான பசுக்களை வந்து பராமரித்த தலமாகவும் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து காணப்படுது. எவ்வளோ கொடிய ஹத்தி தோஷங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அது எல்லாமே நம்ம விட்டு நீங்கும். இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க மூலவர் வந்து ஒரு பசுமாடு வந்து படுத்திருக்க மாதிரி இருக்கும். 4 தூண்கள் இருக்கக்கூடிய மண்டபத்தில் வந்து இந்த மூலவர் வந்து அருள் பாலிப்பார். இந்த 4 தூண்களும் 4 வேதங்களை வந்து குறிக்கிறது. கஜபிரதிஷ்டை விமானத்துக்கு கீழே இந்த தலத்தோட மூலவர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. தொடர்ந்து 11 பிரதோஷங்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எவ்வளோ கொடிய தோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே இந்த தலத்துக்குள்ளார வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுயம்பு பசுபதீஸ்வரரை வந்து நம்மால் வந்து தரிசனம் செய்ய முடியும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. தின்னகோணம் சுயம்பு பசுபதீஸ்வரர் ஆலயத்தை வந்து நாம் தரிசனம் செய்து முடித்த பிறகு நமது ஆன்மீக யாத்திரை வந்து நிறைவடைந்து நம்ம வந்து திருச்சி ரயில் நிலையம் மற்றும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் வந்து
ஆன்மீக யாத்திரை வந்திருந்த அன்பர்களை வந்து நம்ம வந்து இறக்கி விடுறோம். இதுதான் வந்து நம்மளோட பயண திட்டம். இந்த யாத்திரையில கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற அந்த ஜிபே எண்ணில் ரூபாய் 2000 இந்த யாத்திரைக்கான கட்டணமாக செலுத்தி தங்களோட இருக்கையை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். மிகவும் குறைந்த இடங்களே உள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்த குறைந்தது ஒரு 11 ஆலயங்களை வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய வந்து முடிவு செய்திருக்கிறோம். பக்தர்கள் வந்து ஆலயத்தை வந்து தரிசனம் செய்ய எடுத்துக்கொள்கின்ற நேரம் மற்றும் இயற்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆலயத்தோட தரிசனத்தோட எண்ணிக்கையை வந்து கூட்டவோ அல்லது குறைக்கவோ வந்து நிர்வாகத்திற்கு வந்து அனுமதி உண்டு. அதனால் இந்த ஆன்மீக யாத்திரையில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் அனைவரும் யாத்திரை நடத்துவோர் வந்து கூறக்கூடிய அந்த அறிவுரைகளை ஏற்று ஒவ்வொரு ஆலயத்திலையும் வந்து தரிசனத்தை முடித்து உங்களோட ஒத்துழைப்பை வந்து சரியான முறையில் வந்து அவருக்கு வழங்கும் பொழுது அனைத்து ஆலயங்களையும் வந்து தரிசனம் செய்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளை வந்து பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஓம்.